February 14 வருது பாத்தீங்களா? அப்போ வந்து உங்க ஃப்ரெண்டு வந்து ஒரு டோர்னமெண்ட்ல வந்து விளையாடுன்றாங்க. உங்களுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு. கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து வா நம்ம வந்து இன்னைக்கு போனோம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எங்க போவீங்க? ஓயாவுக்கு போவோம். கேட்பேன் எதுக்கு? இல்ல விளையாடவா இல்ல உங்க கூட வரவா? பொண்ணுகிட்ட தான் எக்ஸ்கியூஸ் கேப்பீங்களா? Nonsense you are talking about me. ரெண்டுமே மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எப்போ வரீங்க? எப்ப வரீங்க? பொண்ணு கூட தான் போவோம். பொண்ணு கூட யோசிக்காம சொல்லிட்டீங்க. கண்டிப்பா மேட்ச்ல போய் கொஞ்சம் தள்ளியை காமிச்சிட்டு சப்ஜெக்ட் போட்டு ஃபியான்சி பார்க்க போயிடணும். அவ்வளவுதான் நம்ம நட்பு இல்ல, அவ்வளவுதான் நம்ம நட்பு. ஒரு செகண்ட்ல வந்து நீ அங்க போயிட்ட. அந்த டே லவ் பண்ணாதான் லவ் பண்ண மாதிரி தெரியுமா உங்களுக்கு? அந்த ஒரு டே இல்லைன்னா வேற எந்த டே சும்மா இருக்குங்க. அந்த ஒரு டே மட்டும் தான் நீங்க அங்க வெளியில ஜாலியா சுத்த முடியும். மொத்தம் எல்லா டேவும் என் கூட தான் சுத்தணும். முன்னாடி லவ் பண்ணிட்டு இருக்கா ப்ரோ. நான் சிங்கிள் ப்ரோ. ஏன் ப்ரோ போனை எடுங்க. என் போனை கூட கொடுக்குறேன் ப்ரோ. நான் சிங்கிள் ப்ரோ. February 14 பேசுறது இல்ல. பாருங்க, நாங்களே தனியா வந்து பீச் ஓரம் உட்காந்துட்டு இருக்கிறோம். ஏன் ப்ரோ நீங்க தான் தனியா உட்காந்து ஜாலியா இருக்கீங்க. ஃபைனல் மேட்ச் அதுல நீங்க ஆடி ஆகணும். நீங்க மெயின் பிளேயர், ஆல்ரவுண்டர்னா நம்ம ஆடிதான் ஆகணும்னா ஆடிதான் ஆகணும்னா நம்மளோட எஃபர்ட் எடுத்து கொடுத்து ஆகணும் அந்த இடத்துல. இவங்க எல்லாம் அவங்க ஃபர்ஸ்ட் லவ் கிரிக்கெட்னு தான் சொல்றாங்க. உங்க ஃபர்ஸ்ட் லவ் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? அது என்னடா ஃபர்ஸ்ட் பொண்ணை சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்களை சொன்னா எப்படா நியாயம்? என்னடா புத்தலாட்டாது? ஏய் நீ அவங்க கூடயே நீ கிளம்புடா. நீ அவங்க கூடயே கிளம்பு. February 14 நான் உன்னை ஊர்லயே பார்க்க கூடாது. என்னக்கா February 14 வருது, என்ஜாய் பண்ணதுதான் ப்ரோ. கிரிக்கெட் தான் ப்ரோ. கிரிக்கெட் தான் எல்லாமே. பொண்ணுங்க எல்லாம் பீச்சுக்கு வந்தா கப்புள்ஸ் எல்லாம் அச்சு ஓட விடுவோம். மட்டும் தான் மேட்ச் தான் நீ. விராட் கோலி தான். விராட் கோலி தான் உயிரே. எல்லாம் விராட் கோலி தான் நீ. இந்த வருஷம் அவன் சும்மா தான் ப்ரோ சொல்லிட்டு இருக்கான். பொண்ணை பார்த்து தான் பீச்சுக்கு கூட்டிட்டு வந்தது அவன். ஆமா ப்ரோ. இப்போ கூட உட்காந்து பாத்தீங்களா? அந்த பொண்ணை தான் பாத்துட்டு இருந்தான். சும்மாதான் பொண்ணு எல்லாம் வருத்தப்படுறான் ப்ரோ அவன். சீரியஸா அதனாலதான் பீச்சுக்கு கூட்டு வந்தேன். இன்னைக்கு ஏதாச்சும் ஒரு பொண்ணை உசார் பண்ணு. February 14 அப்ப சுத்தனான்றான். இந்த பாரு, எந்த விதமான அலௌன்ஸ்மெண்ட் இல்லாம ஆம்ச மடக்கி காட்டுறது, நெஞ்ச வெறிச்சு காட்டுறது, புருவத்தை தூக்கி காட்டுறதுலாம் இங்க வேணாம். காஜி பிடிச்சவனு அழகாதனடா இருக்கு. டேய் உன் காஜுக்கு ஒரு அளவு இல்லையாடா? காஜு மச்சி நீ. அதனால பொண்ணு கூட தான் இப்ப கூட சைட் அடி தான் வந்தாங்க. ப்ரோ அவன் காஜு புச்சவான்றா அப்படின்னா அவன் கல்யாணமே பண்ண மாட்டானா? நீங்க கேட்டு சொல்லுங்க. சபாஸ் மாமா சபாஸ். கல்யாணம் எல்லாம் பண்ணுவோம், வீட்டுல பாத்து வைப்பாங்க. அதுக்குள்ளே லவ் எல்லாம் பண்ண மாட்டேன், சைட் அடிப்பா அவ்வளவுதான். அது போல ஃப்ரெண்டு தான் முக்கியமே. காதலிக்கிற பொண்ணை கூட விட்டு கொடுப்பேன், ஆனா உயிருக்கு உயிரான நண்பனை என்னைக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். நானே அப்படிதான் ப்ரோ. அதனால தான் ப்ரோ அவங்களோட சுத்துறேன். கிரிக்கெட் தான் ப்ரோ. கிரிக்கெட் தான் ப்ரோ. RCB இந்த வருஷம் கன்ஃபார்ம் கப் அடிக்கின்ற. அப்படின்னாக்கா February 14 நம்ம வேஸ்ட் ப்ரோ. சீரியஸா சொல்றேன். கன்ஃபார்ம் ப்ரோ. RCB தான்.